டியர்ஸ் வணக்கம். இது டே இன் மை லைஃப் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் vlog. மார்னிங் ஃபஸ்ட்டு வேலை எனக்கு லக்கியை கொஞ்சிடணும், லக்கிக்கு என்ன கொஞ்சிடணும், இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் நாளே போகாது. காலையிலே மேடம் வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு யாராவது சொல்லிட மாட்டாங்க. ஒரே ஏக்கத்தில் உட்காந்துருக்கா. நியூஸே பார்க்காது வாழ்க்கையில். டிவி ஏதாவது ஒரு ஆப்பை போடும், படம் பார்ப்போம். இன்னைக்கு காலையிலேருந்து உட்காந்து நியூஸாக பார்த்துட்டு இருக்கா. ஏதாவது ஒரு சேனல்லையாச்சும் லீவு, மதுரைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. திருச்சி போடுறாங்க, தஞ்சாவூர் போடுறாங்க, காரைக்குடி போடுறாங்க, ஏன் பக்கத்துலக்கு தேடி கூட போடுறாங்க, மதுரைக்கு போட மாட்டேங்கிறாங்க. அப்படியே ரொம்ப சோகத்தில் இருக்க. என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஸ்கூல் போய் தான் ஆகணும். போயிட்டான். எனக்கு அப்படி இல்லை, நான் வேணா லீவ் போடுவேன், வேணான்னா போவேன். தென் அஸ் யூஷுவல் நான் சாமி கும்பிட வந்துட்டேன். இன்றைக்கி தான் ஆக்சுவல் சஷ்டியோட டே 1. நான் முன்னாடியிலேருந்தே சாமி கும்பிட்றதுனால எனக்கு இது டே 16. நான் டே 7 வரைக்கும் தான் வீடியோஸ் போட்டேன். நடுவில் எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அதனால நான் வீடியோஸ் போகிறத விட்டுட்டேன். பட் விரதத்தை விடலை. அப்புறம் நான் பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் வந்துருச்சு. பிரிக்க கூட பொறுமை இல்லாமல் கிழிச்சிட்டு இருந்தேன். குட்டியாக இருக்குது, பெருசாக இருக்கும்னு நினச்சி. ரெண்டுமே ஒரே கம்பெனி தான், ஆனால் இதை விட இது 30 rupees என்னமோ ஜாஸ்தி. பேக்கிங்கும் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் விலை கம்மி. இதுக்கு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு 1 வரும், 2 சொல்லிட்டேன்னா 2, 3 சொல்லிட்டேன்னா 3, 4 சொல்லிட்டேன்னா 4, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது ஓகே, நல்லா தான் இருக்குது. நம்ம மறுபடியும் வேணாம் அப்படின்னா ஃபுல்லாக ரீசெட் பண்ணணும்னா ரீசெட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது நிறைய பேர் கேட்குறேன், இந்த கவுண்டர் பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களால் கவுண்ட் கரெக்டாக வைக்க முடியல அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன், ஆன் ஆகுது. இதுலேயும் கவுண்ட் 1, 2, 3. இது ரொம்ப பிங்க் கலர் அழகாக இருக்குது. இது க்யூட்டாக இருக்குது. ஆனால் இதுதான் வந்துட்டு ஒரு மாதிரி சேஃபாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான். ஆனால் இதில் வந்து மறுபடியும் எல்இடி அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டனும் இருக்குது. இதில் வெறும் கவுண்ட்டு அண்டு ரீசெட் மட்டும்தான் இருக்குது. இந்த பிங்க் கலர் எனக்கு, இந்த பிளாக் கலர் எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் கொஞ்சம் புக்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் புக் ஷாப் போயிருந்தோம். கோயிலுக்கு போகிற வழியில் புக் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் புக்கு கடை வச்சுருக்கீங்களா? அப்பப்போ புக் ஷாப் போகும்போது தான் நமக்கு வந்து தெரியும் படிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு புக் எடுத்து கொஞ்ச நேரம் ரீட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அந்த புக்கை பார்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கலான்னு சொல்லி அம்மாட்ட சொல்லி வச்சுருக்கேன். அம்மா ஒரு 3 புக் வாங்கினாங்க. அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அஸ் யூஷுவல் சஷ்டிலாம் சொல்லியாச்சு. தென் வீட்டுக்கு வந்து கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். பாய்.